ஏவிடி, அவைட் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், டைமில்லர், ஜேகே டயர்ஸ், செயின்ட் கோபின், டைட்டான், இந்த மாதிரி 5 கம்பெனி, இன்னும் நிறைய கம்பெனி இருக்குது. இவங்க வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த 100 நாள் ஆட்சியில். கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கலாம். இந்த 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்னாலும் என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்கலாம். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்னாலும் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் சொல்கிறேன், ஆட்சியை குறை கூறுறது தான் இந்த வீடியோலாம் நான் போடுறது. மக்களுக்கு நல்லது நடக்குதா? எங்களுக்கு தேவை அதுதான். அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து, இந்த 100 நாள் ஆட்சியில் ஃபஸ்ட்டு கையெழுத்து, அண்ணன் போட்ட கையெழுத்து என்னென்னா அந்த 1000 ரூபா. அந்த 1000 ரூபா வந்து மக்களுக்கு வந்த ஃபஸ்ட் நாளே கையெழுத்து போட்டு டிஓ பாஸ் பண்ண போகிற அண்ணன். புரியுதா? அந்த மாதிரி மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் மக்கள் நல்லா இருக்கணும். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கட்சி கொடி, எங்கள் கட்சி கொடி இருக்குல்ல, எங்கள் கட்சி கொடி அண்ணன் அறிமுகப்படுத்தி இன்னொரு 2 வருஷம் ஆச்சு. இந்த கொடிலாம் ஜெயிக்குமான்னு கேட்டாங்க. இன்றைக்கி வாகை சூடும் தமிழகம் மாதிரி தமிழ்நாடில் வேர்ல்டு லெவலில் அதை தளபதியை பற்றி பேசுகிறாங்க, தளபதி அரசியலை பற்றி பேசுகிறாங்க, தளபதி ஆட்சியை பற்றி பேசுகிறாங்க. ஒரு நடிகர் எப்படி சிகரம் தொட்டார்னு தமிழ்நாடில் இந்தியா முழுவதும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மதுரை மாநாடு நடந்து இன்னோட 1 வருஷம் முடிகிறது. மதுரை மாநாட்டில் கூட அண்ணன் வந்து கண்கள் மாதிரி ஸ்பீச் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே. அந்த மாதிரி மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சியாளர், உண்மையான ஆட்சியாளர், நல்ல ஆட்சியாளர். குறை கூறுகள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். நாம் செல்லும் பாதையில் நாம் சென்று கொண்டே இருப்போம். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட்ஸ். இதுதான் இன்றைக்கி உண்மையான வேர்டிங் பார்த்தா இதுதான். பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட். குலைக்கிற நாய் கடிக்காது, குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். வரலாறு திரும்புகிறது தமிழ்நாட்டில். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைவர்னால் நம்ம தளபதியார் மட்டும்தான். அதே மாதிரி அம்மாவோட ஆட்சி 100% கொண்டு வராரு. அம்மா உணவகத்தை கொண்டு வந்தார். இப்போ சொல்கிறாங்க புதுசாக ஸ்டிக்கர் ஓட்டுறாருன்னு. அவர் என்னங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாரு? சிங்கப்பெண் அதிரடிப்படலாம் உங்கள் ஆட்சியில் இருந்துச்சா சொல்லுங்கள்? போதையில்லா தமிழ்னு ஒரு ஆட்சி நீங்கள் கொண்டு வந்தீங்களா சொல்லுங்கள்? சிங்கப்பெண் அதிரடிப்படை, இப்போ தாய்மாமன் சீரு, தங்க மோதிர திட்டம், எது சொன்னாலும் குறை சொல்கிறாங்க. அப்படி குறை சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்குது அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. என்ன பண்ணாலும் குறை சொல்லுங்க. சரிங்க, மக்கள்கிட்ட நான் ஒன்றுன்னு கேட்குறேன். இப்போ 5 வருஷமாக அவங்க இருந்தாங்க, அவங்கள நீங்கள் எதாவது கேள்வி கேட்குறாங்க. 100 நாளில் மக்கள் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்னா இனிமேல் தான் ஒன்று ஒன்றா கொண்டு வர்றாரு தளபதி. வந்து இன்றைக்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்திருக்காரு தளபதி. மக்கள் வந்து நம்மளை வந்து சினிமாவில் உச்சத்துக்கு கொண்டு போனாங்கன்னு ஒரே நோக்கத்தில் தளபதி வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரி 2.25 வருஷத்தில் தமிழ்நாட்டோட சிஎம். அடுத்து என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? மக்களுக்கு 100% நல்லது பண்ணுவார். நல்லதே நடக்கும்.